எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 29 மார்ச் 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் மேசம். இந்த 2.5 வருட காலங்கள் 2025 3வது மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரையிலான 3 ஜூன் 2025 இந்த 2.5 வருட காலங்கள் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சடைகிறாரு. உங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் இங்கே கும்பத்தில் சனி அமரும்போது யாருடைய சுபரனுடைய தொடர்பும் இல்லை. அதே போல் தொழிலில் உங்களுடைய மூத்தவர் வகையில் லாபம், அபிலாசைகள் இது போன்ற அமைப்புகளில் ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தது. ஏன் ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தது? இந்த ஸ்தான பலத்தை மூலத்திரிகோண அமைப்பை கும்பத்தில் சனி பகவான் அடைஞ்சார். அதனால் இங்கே சனிக்கு வலு அதிகம் என்றதுனால குறைந்த அளவில் லாபம் தரக்கூடியவராக தொழில் அமைப்புகளை நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு அளவில் இருந்தார். சிறிதளவு அவர் கொடுத்தாலும் கூட பெரிய அளவில் அது நீடித்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் மேசத்திற்கு இங்கே 11ஆம் இடத்தில் அவர் இருந்தார். இப்போது விரய சனியாக 12ஆம் இடம் மீனத்திற்கு வரார். அப்போ இங்கே 2.5 வருட காலங்கள் அமர்றார். இந்த 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு விரய சனியாக வரதுனால அப்போது இவருடைய பார்வை இந்த விரய சனி இந்த 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தீமைகளை செய்வார்? 12ஆம் இடத்தில் விரய சனியாக வரக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்றாரு. அந்த வகையில் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. அதே போல் செலவுகளையும் கொடுப்பாரு. உடல் ரீதியில் உபாதைகள், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் சோர்வுகளை அவர் கொடுப்பார். 11ஆம் இடத்தில் அவர் அமர்ந்தரலாம் கூட 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தார். அதனால் ராசியை பார்த்து உடல் அளவில் சோம்பேறித்தனமும் அதே போல் மனது அளவில் கஷ்டங்களையும் கொடுத்தாரு. 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த சனி பகவான் விரய சனியாக வர்றதுனால செலவினங்களையும் அதே போல் உடல் ரீதியில் பாதிப்புகளையும் தருவார். அதே வருமானம் வருதே அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காமல் செலவினங்களை அதிகப்படுத்தாமல் வரவுக்கேற்ற செலவுகளை நீங்கள் இந்த விரய சனியில் செஞ்சீங்கன்னா அடுத்தது வர ஜென்ம சனி காலங்களை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க. அதனால் பண வரவுகளை சிக்கனமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் கடன் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக. அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். இவர் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் இல்லாத ஒரு அமைப்பை அவர் கொடுத்தாலும் கூட எதிரிகள் இது போன்ற அமைப்புகள் இல்லாமல் இந்த விரய சனியில் இருக்கும். அடுத்ததாக இவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானம், குடும்பத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அடுத்து இவர் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனம் சஞ்சலப்படும். இந்த காலகட்டங்களில் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பும் அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலும் இதெல்லாம் சேர்ந்து மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அதே சமயம் இங்கே சனி பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் பெருசாக இருக்காது. இந்த தந்தை வழி உறவுகள், தந்தை வழியின் மூலயமாக கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக மேசத்துக்கு இவர் சுப்பர் வீட்டில் தான் அமர்றாரு. இங்கே பெரிய அளவில் நட்பு நிலையில் தான் அமர்றாரு. பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் பெருசாக இருந்துராது. சமாளித்து செல்வது, அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் எதிர்த்தன்மை உடையறதுனால எந்த நேரத்தில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இந்த சனியினுடைய அமைப்பு ஒரு சிக்கலான ஒரு அமைப்பாக தான் விரய சனியாக தான் வருது.
அதனால் பெரிய அளவில் வந்து இங்கே உங்களுடைய நண்பர் வீடான குருவின் வீட்டில் தான் வந்து மீனத்தில் வந்து அவர் அமர்றாரு. அதனால் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. இங்கே வந்து சனி கொஞ்சம் அடக்கியே வாசிப்பார். கும்பத்தை விட இங்கே மீனத்தில் சனி வந்து பெரிய ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடியாது. இவருடைய பார்வை கூட இங்கே அந்த அளவுக்கு ஒரு கெடுதலான ஒரு அமைப்பை தராது. கொடுக்கவும் செய்யாது, கெடுக்கவும் செய்யாது. இங்கே சுபர்களின் வீடுகளில் அமரக்கூடிய சனி வந்து கெடுக்கவும் முடியாது, அதே சமயம் கொடுக்கவும் முடியாது. அவையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பையே வந்து சனி தருவார். கும்பத்தை காட்டிலும் மீனத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குறிப்பாக மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியானது, அதே போல் செவ்வாய் இந்த சனி பெயர்ச்சி ஆனவுடனே செவ்வாய் நீச்ச அமைப்பில் இருப்பார். ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை இந்த மாதம் 1.5 மாத காலங்கள் இங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகத்தில் 1.5 மாதம் இருப்பார். அடுத்தது 1.5 மாதம் சிம்மத்திற்கு பெயர்ச்சி அடைவார். 1.5 மாத காலங்கள் இந்த சனி பெயர்ச்சி, இந்த செவ்வாய் நீச்சம், இது போன்ற அமைப்புகளில் உடல் ரீதியில் பாதிப்புகள் இந்த மார்ச் 29 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வகையில் கவனமாக இருங்க. தாய் வழி உறவுகள் மூலயமாகவும் சில சிரமங்கள் இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.